வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய சட்னியும் தோசையும், அதாவது கார சட்னி ஏற்கனவே நான் 2 விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், தக்காளி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் புளி சேர்க்கலைங்க, தக்காளி மட்டுமே தான் இதில் புளிப்பு. அதை தாண்டி இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூனும், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூனும். முதல்ல கடலைப்பருப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் வறுத்துட்டு, பின்னாடியே உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூனும் போட்டு வறுத்துட்டு, அதுவும் செகந்து வர நேரத்துக்கு இந்த பூண்டு கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் நான் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருப்பேன். அதை கொட்டிட்டு அந்த எண்ணெயில் கலந்து உடனே வந்து இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து உள்ளே போட்டு அதை நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாய் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேங்க, அதுதான் சேர்க்குறேன். ஸோ அது நான் டைரெக்டாக வந்து இதில் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துட்டு, இப்போ தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம திரும்பி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு ஆற வைக்கணுங்க. ஆற வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிங்கன்னா சுவையான வெங்காய சட்னி ரெடி, கார சட்னி ரெடி. தாளிப்பு வேணும்னா போட்டுக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.